ஸ்ரீமாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் வெளியிட்டோம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. மேச ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு விசேஷமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ராசி நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய், ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் வக்ரமாய் இருப்பதனால் சில நெருக்கடிகள், மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான யோகங்கள் தேடி வரும். அதே போல் சனியினால் இவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை மேசராசிக்கு. அதனால் சனியினால் நன்மைகளை பெறுவார்கள். பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க, நல்லவங்களோட நட்புகள் கிடைக்கும். அதே போல் தொலை தூரங்களில் இருக்கவர்களுக்கு, வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். படிப்படியான முன்னேற்றங்கள், உயர்வான நிலைகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதுமே சில உஷ்ண கோளாறுகள் ஏற்படும். உடலில் தோல் அலர்ஜிகள், வயிறு சார்ந்த உபாதைகள், நரம்புகளில் சிறு சிறு வலிகள் ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில், தேக பலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல நரம்புகள், வயிறு, கால் பகுதிகளில் சிறு சிறு வலிகள், தூக்கமின்மை ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். எந்த ஒரு முடிவையும் யோசித்து பதறாமல் பொறுமையாக செய்யணும். கோபம், எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக வரும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக மேச ராசிக்கு பார்த்தோம்னா பதவி உயர்வு, முன்னேற்றம், தடைகள்லாம் நீங்கும், வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ராகு கேதுவோட தன்மையை வைத்து பார்க்கும்போது சிறு சிறு குழப்பங்கள், உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது. மேச ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 9ல் இருப்பதால் தந்தை வழியிலிருந்து வந்த இந்த தடைகள், தந்தை வழியிலிருந்து வர வேண்டிய புண்ணியங்கள் நமக்கு வரும். அதே போல் தந்தை வழி சொத்துக்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய வரவுகள் நமக்கு நன்மையை தரும் அப்படி சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து பாக்கிய சூரியனாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் பாக்கியங்கள் ஏற்படும். இடம் வாங்குகிற பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அப்படி வாய்ப்புகள் ஏற்படும். யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்கான யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்கிற அந்த பாக்கியங்கள் ஏற்படும். அதே போல் யாருக்காவது பணம் கொடுத்தாலோ, யாரையும் நம்பி எதுவும் கொடுத்தாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு, ஏன்னா மனக்குழப்பம் ரொம்ப இருக்கும். அதனால் யோசிக்காமல் அவசரமாக எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. பொறுமையாக, நிதானமாக, பதறாமல் செய்யணும். பதறாத காரியம் சிதறாது. பொறுமை ரொம்ப அவசியம் இந்த மாதம் முழுவதுமே. பொதுவாக இந்த மாதம் மேசராசிக்கு நன்மைகள் தரக்கூடிய ராசி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்து வந்தால், உங்கள் பக்கத்திலே எங்கேயாவது முருகன் க்ஷேத்திரங்கள், முருகன் ஸ்தலங்கள் இருந்தால் அந்த முருகன் கோயிலில் போய் நீங்கள் முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மேலும் சிறப்பான யோகங்கள், நன்மைகளை பெற முடியும். நன்றி. ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஷப ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக அஷ்டமத்தில் சூரியன் வந்தால் சில குழப்பங்கள், கலக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் செலவுகள் அதிகரிக்கும், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். ராசிக்குடைய சுக்கிரன் பலமாக இருப்பதனால் அதெல்லாம் எதிர்கொள்கிற திறமையும் இருக்கும் ரிஷபராசிக்கு. செலவுகள் வருவதற்கு முன்பே நாம் திட்டமிட்டு வைத்திருந்தால் அந்த செலவுகளிலிருந்து நாம் தவிர்க்க முடியும். உடல் ரீதியாக சிறு சிறு கோளாறுகள், குறிப்பாக வயிறு, கால், பின் முதுகு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். வைத்திய செலவுகளும் ஏற்படும். அதாவது மருத்துவம் சார்ந்த செலவுகள், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பார்க்குற மாதிரி செலவுகள் இருக்கும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. காலை, மதியம், இரவு அந்த சரியான நேரத்தில் நம்ம உணவு சாப்பிட்டாலே உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்காது. அதே போல் யாரை நம்பி பணம் கொடுப்பதோ, யாருக்கு உதவிகள் செய்வதோ,
நல்ல காரியம் செய்கிறோம், புண்ணியம் செய்கிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம இதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை எங்கேயாவது தொலைப்பதற்கோ, மறந்து வைப்பதற்கோ, இல்லை வந்து 100 உள்ள பொருளை நம்ம தெரியாமல் 200 வாங்குறதுக்கோ, இல்லை 500 உள்ள பொருளை 600 700 அப்படி வாங்கி ஏமாற வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நம்ம ரோட்டில் போகும்போதோ, ரோட்டை கிராஸ் பண்ணும்போதோ, காயங்கள் படுவதற்கோ, சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பள்ளமான இடங்களில் கவனமாக இருக்கணும். மாடிப்படியிலேருந்து இறங்கும் போதோ, வாகனங்களிலிருந்து இறங்கும் போதோ, இப்படி பள்ளமாக இறக்கமாக எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல கவனமாக இருப்பது நன்மையை தரும். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் செலவு மட்டும் அதிகரிக்கும். மற்றபடி குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறார். அதனால் அரசு சார்ந்த இந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு யோகமான நிலை. அந்நிய நாட்டு நிறுவனங்கள், வெளிநாடு, இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நம்ம போகிறவங்களுக்கும் மிக சிறப்பான காலமாக இருக்கும். அதனால் ஏதாவது தேர்வு எழுதணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு எழுதுங்க, நல்லாயிருக்கும். அரசு வேலைக்கான தேர்வுகள், விஏஓ தேர்வு, குரூப் 4 அந்த மாதிரி தேர்வுகள் எழுதுனா முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முழுவதுமே செலவுகள், தேவையற்ற ஆபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதும் வாராகி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. வாராகி அம்மனை வணங்கி வந்தாலோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடோ செய்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள், குழப்பங்கள், உங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்க கோளாறுகள் நீங்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், நீங்கள் ஏதாவது ஒரு நினைச்சது தடையானால் வாராகி மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர முடியும். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப கவனமாக, பொறுமையாக செலவு செய்வது நல்லது. மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய மாதமாக விளங்குகிறது. இது வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் இனிமேல் இருக்காது. குறிப்பாக பண விஷயத்தில், பணம் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் லாக்காக இருந்தாலோ, பண பரிவர்த்தனைகளாலோ, இல்லை யாரையும் நம்பி ஏமாந்துருந்தாலும் அதெல்லாம் இப்போ புரியும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பணும், நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பதட்டம், எரிச்சல், கோபம்லாம் நீங்கி அறிவு, ஞானம், திறமை மேலோங்கக்கூடிய மாதம். ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சமசப்தமமாக சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ரொம்ப விசேஷமானது. அதே போல் சூரியன் புதனும் ஜனவரி மாதம், ஜனவரி 1க்கு அப்புறம் இணையக்கூடிய வேலை. சூரியன் புதனும் நட்பு பாலிக்கக்கூடிய வேலை. அதனால் அறிவு, ஞானம், திறமை அதிகரிக்கும். அதே போல் யாரையும் நம்பி ஏமாந்திருந்தால் கூட அதை புரிந்து கொண்டு அதுலேருந்து விலகக்கூடியது. அறிவை கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக செரிமான கோளாறுகள், ஏதாவது உணவு சாப்பிடும்போது அந்த உணவு செரிமானத்துக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். செரிமானம் ஆகாமலே சாப்பிட்டால் உடலில் பாதிப்புகள், நச்சுக்கள், நோய்கள் ஏற்படும். அதனால் வயிறு சம்பந்தமான, ஜீரண மண்டல சம்பந்தமான கோளாறுகள் மிதுன ராசிக்கு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் யாருக்காவது கொடுத்தாலோ, யார்கிட்டையும் வாங்கும்போது அது எண்ணி கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்து வாங்கணும். சில விஷயங்கள் ஞாபக மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால் ஒரு நோட்லேயோ டைரியிலையோ எழுதி வைத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். அதே போல் தொலை தூரங்கள் பயணம் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில், போக்குவரத்துகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும். இந்த மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராகு கேதுவோட அந்த பாய்ச்சல்கள் இருப்பதால் சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. அது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. ராகு கேதுவுடைய பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம். துர்க்கையை வணங்கினாலே ராகு கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கள் விடுபட முடியும். அதே போல் குரு 12ல் இருப்பதனாலும் சில அலைச்சல்கள், வீண் விரயங்கள், ஞாபக மறதிகள், செரிமான கோளாறு, தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும். யாரையும் நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது. இல்லை யாராவது நம்மளை பேசி மயக்கி ஏமாற்றுவதற்கோ, நம்மளை திசை திருப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. சனியோட அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் வீட்டில் பாக்கிய சனியாக இருப்பதால் சனி பகவான் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். அதனால் சனியினால் எந்த கெடுதலோ எந்த பாதிப்போ இல்லை. ராகு மற்றும் கேதுவினால் நமக்கு பாதிப்புகள் உண்டு. ராகுடைய பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கை வழிபாடும், கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், குழப்பங்கள்லாம் நீங்கி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். மிதுன ராசிக்கு கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு செய்யுங்க, நல்லாயிருக்கும். கடக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா கடகராசிக்காரங்க தான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கடகராசிக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குது இந்த கடகராசிக்கு. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக தேக பலத்தில் பாதிப்பு ஏற்படும். உடலில் வலிகள், தூக்கமின்மை, நரம்பு வலிகள், சத்து குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை இதெல்லாம் ஏற்படும். அதே போல் படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஞாபக மறதி அதிகமாகும். நம்ம படித்ததை டக்குன்னு மறந்துடுவோம். படிப்பில் அக்கறையின்மை ஏற்படும். அதே போல் வேலை, ஏதாவது நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் கவனச்சிதறல் ஏற்படும். கவனச்சிதறல்னால் என்னென்னா, இந்த வேலையில் இருந்து கொண்டே வேறு சிந்தனையில் இருப்பது. அப்போ படிக்க நினச்சி புக் எடுத்துகிட்டே வேறு சிந்தனையில் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு முறைக்கு இருமுறை சொன்னால் தான் அந்த கடகராசிக்காரங்க கேட்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் ரத்த விருத்தியான உணவுகள் சாப்பிடணும். ஒரு விஷயங்கள் நம்ம திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும். அதே போல் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. குருவுடைய பார்வை பலன் அதிகமாக இருக்குது. 2ஆம் வீட்டை பார்ப்பதால் ரொம்ப சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு. அதனால் குருவினால் நன்மைகள் உண்டு. அதனால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கவனம் தேவை. ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி நடந்து கொண்டு இருப்பதனால் நம்ம யாரையும் நம்பியோ யாருக்கு எதுவும் கொடுத்தோ ஏமாந்து கொள்வோம் அப்படின்ட்டுருக்கு. வீண் வம்பு வழக்குகளோ தேவையற்ற பிரச்சனையோ வரும் அப்படின்ட்டுருக்கு. வெளி நபர்களையோ வெளியூர்காரங்களையோ வெளி மதத்தை சேர்ந்தவங்களையோ ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க நம்பி இறங்கிடக்கூடாது. நம்ம பொறுமையாக யோசித்து தான் தொழில் பண்ணணும். பார்ட்னராக தொழில் செய்யக்கூடியவங்களோ யாரோட இணைந்து தொழில் செய்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த சினிமா துறை, கலை சார்ந்த விஷயங்கள், எழுத்து சார்ந்த விஷயங்கள், அதாவது டீச்சிங், பேங்கிங் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கும் சிறு சிறு குழப்பங்கள் இருக்குது. நம்ம கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே நம்ம கவனம் தேவை. சிறு சிறு சஞ்சலங்கள், சிறு சிறு மன போராட்டங்கள், சிறு சிறு உடல் வலிகள், ஞாபக மறதிகள், அக்கறையின்மை, கவனச்சிதறல்கள் இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இந்த மார்கழி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் முக்கியமானது கடகராசி. இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுவாமி சந்திரனே சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து விடுபட முடியும். அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. மனபலம், உடல் பலம் கிடைக்கும். கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே தேவை மனபலமும் உடல் பலமும். மனதில் தைரியம் இருக்க வேண்டும், உடலிலும் தைரியம் இருக்க வேண்டும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இந்த 2025-26ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படி சொல்லலாம். நிதானமாக, பொறுமையாக, அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. குடும்பத்தில் சில சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு வார்த்தை மோதல்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். பொருள் விரயங்கள் ஏற்படும். யாருக்காவது ஏதாவது பணம் கொடுத்தோ, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தோ, இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்கும் போதோ சில குழப்பங்கள் வரும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரியாக யோசித்து பதறாமல் பொறுமையாக முடிவு எடுக்கணும். அதே போல் யாரையும் நம்பி இறங்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் யாரையும் நம்பி இறங்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொலைதூர பயணங்கள் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். அதாவது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது வாகனங்களிலோ போக்குவரத்தில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும். நம்ம வெளியூர் போனாலும் சரி, ரோட்டில் பயணிக்கும் போதும், முடிவுகள் எடுக்கும் போதும் பொறுமையாக இருக்கணும். இந்த சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப யோசித்து ஒரு தொழிலில் முடிவுகள் எடுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ, புதிய தொழில் தொடங்குவதற்கோ, அல்லது யாருக்காவது ஏதாவது நம்ம பணம் நம்பி கொடுக்கும்போதோ, அதாவது எனக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னார், அவருக்கு ரூபா கொடுத்தேன், இல்லை எனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், அவருக்கு ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிற போது கவனமாக இருக்கணும். பொறுமையாக யோசித்து பதறாமல் முடிவுகள் எடுக்கணும். அதே போல் குடும்பஸ்தானத்திலும் சிறு பாதிப்புகள் இருப்பதால் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் வரும், கவனமாக இருக்கணும். ராசிநாதனான சூரியன் 5ஆம் வீட்டில் தனுசு ராசியில் அமர்வதால் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். இந்த சிறப்பானதுனால சில நன்மைகள் வரும். அதே நேரத்தில் ராகு கேதுவோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருப்பதனால சிறு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். அது நம்ம பொறுமையாக பதறாமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தாலே இந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே தேவை என்ன அப்படின்னா பொறுமை.
அவசரப்படக்கூடாது, பதறாமல் இருக்கணும். அப்போ பதறாமல் இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் முக்கியமானது. அதோடு கூட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருந்தாலும் சரி போய் உடனே வணங்குங்க. அல்லது எங்களுக்கு குலதெய்வம் தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்படி ஒருவேளை எனக்கு குலதெய்வமே தெரில சார், நான் என்ன பண்ணேன் சார் அப்படின்னா சூரிய வழிபாடு செய்யலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்குவது ரொம்ப விசேஷமானது. சிவாலயத்தில் சென்று அந்த சிவாலயத்தில் வாயிலில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ வணங்கலாம். அல்லது நம்மளால் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட காலையில் எழுந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானை நினச்சி சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். பாஸ்கராய வித்மகே மகஜுதிகராய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லி சூரியன் ஒன்றுமே தெரிலனா சூரியாய நமக இல்லை சூரியனே போற்றி அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே ஒரு 11 முறை சொன்னாலோ 21 முறை சொன்னாலோ 51 முறை சொன்னாலோ அந்த சூரியனோட சக்தி உங்களுக்கு நன்மைகளை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணுறதில்ல. அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. கன்னி ராசிக்கு இந்த 2024-25ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய விஷயங்களில் எண்ணியபடி நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதம் முழுவதுமே. ஏன்னா குருவுடைய பார்வை கன்னி ராசியை தான் பார்த்துட்டு இருக்கார். 5ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை குரு பார்ப்பதனால் குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி திருமணத்துக்கான யோகங்கள் கன்னி ராசிக்கு வரும். அதே போல குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகங்கள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பூர்வீக சொத்துக்கள் சுமூகமாக நமக்கு வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகளோ இல்லை யாருக்காவது நம்ம பணம் கொடுத்து வாங்காமல் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கி நம்ம வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய யோகா அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குவதும் நன்மைகளை தரும். இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பெருமாள் வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குவது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நன்மைகளை தரக்கூடியது. அதனால பெருமாள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பான யோகங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த கன்னி ராசிக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார். அதோட கூட கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு அமர்ந்திருந்தனால உடலில் சிறு சிறு உபாதைகள், உடல் சார்ந்த கோளாறுகள், குறிப்பா தோல் சம்பந்தமான அலர்ஜிகள், நரம்பு சம்பந்தமான உபாதைகள், தூக்கமின்மை, இரத்த குறைவு ஏற்படும். அதனால சில வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஏதாவது சாப்பிடும் போதோ உணவுகள் உட்கொள்ளும் போதோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே ரொம்ப தூசியாக இருக்குது அழுக்காக இருக்குது அப்படின்னா அதோட தாக்கங்கள் நமக்கு வரும். அதனால நம்ம எங்கே போனாலும் எது செஞ்சாலும் ரொம்ப கவனமாக யோசிச்சு பொறுமையாக செய்யணும். கன்னி ராசிக்கு ஜென்ம கேது நடந்துட்டு இருக்கு. அதாவது தலைக்கு மேலே கேது இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகு பொருளாதார நிலையை வலுப்படுத்தும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கேது சிறு சிறு சோம்பேறித்தனங்களோ இல்லை உடலில் சிறு சிறு நோய்களோ தேக பலத்தை குறைக்கும், உடம்புடைய ஆரோக்கியத்தை குறைக்கும். அதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏதாவது உடம்பில் சிறு சிறு வலிகளோ இல்லை ஒரு ஏதாவது டிசீஸ் நோய் வந்தாலோ உடனே அதற்கான வைத்தியம் நம்ம பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. அதே போல சனி பகவானால எந்த ஒரு கெடுதலோ பாதிப்போ இல்லை. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் 6ஆம் வீட்டில் மறைந்து இருக்கிறார். மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி மறையும் போது நல்லது செய்யும். அதாவது கெட்ட கிரகம் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதனால் சனி மறைந்திருப்பதால் நமக்கு நன்மைகளை தான் தருமே ஒழிய எந்தவித கெடுதலும் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதம் தான். முன்னேற்றம் வளர்ச்சிகள் கிடைக்கும், சுப காரியங்களுக்கு யோகங்கள் இருக்கும். வீடு இடம் வாகனம் நகைகள் வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் வாங்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான மாதம். அதனால் கன்னி ராசிக்காரங்க வழிபட வேண்டியது திருப்பதி வெங்கடாஜலபதி மற்றும் முருகப்பெருமான். உங்களை வழிபட்டிங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல. அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி. துலாம் ராசிக்கு இந்த 2024-25 வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
முன்னேற்றங்கள் உயர் நிலைகளை தரக்கூடிய மாதமாக விளங்குகிறது. ஏன்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் குழப்பங்கள் தடைகளே இருந்திருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் சுக்கிரனுடைய பலமும் புதனுடைய பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே நமக்கு ராகு கேது மறைவாக இருக்கிறது. குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில் விழுகிறது. அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால துலாம் ராசிக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் வீடு இடம் வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாகனங்கள் ஏற்படும். தொழிலில் உயர்வு முன்னேற்றம் பதவி உயர்வுகளை பெறுவார்கள். ப்ரொமோஷன் வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க நம்மோட இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள்கிட்ட நமக்கு நன்மதிப்புகள் கிடைக்கும். அரசு பதவியை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தில் உயர்நிலை பெறுவார்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு வேலைக்கான யோகங்கள் வரும். வெளியூர் வெளிநாடு வெளி இடங்களுக்கு போகும்போது அவங்களுடைய மதிப்பு மரியாதை மேலோங்கும். ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்கு குருவுடைய பார்வை நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. அதுபோல் சனியினாலும் பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை. சூரியனோட தன்மையும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து நன்மைகளை தருவது. புதன் நன்மைகளை தரக்கூடிய கிரகம். அதுவும் புதனுடைய தன்மையை வைத்து நாம் பார்க்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கோ இடம் வீடு வாகனங்கள் இந்த மாதிரி வாங்குவதற்கோ அதாவது சுப காரியங்கள் சுப செலவுகள் செய்வதற்கான சாத்தியங்கள் யோகங்கள் வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதம். இருந்தாலும் சில சோம்பேறித்தனங்கள் ஏற்படும். அதாவது காரியங்களை தள்ளி வைக்கக்கூடாது. வேற பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை தள்ளி வைக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு அப்புறம் கிடைக்காம போயிடும். அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா உடனே பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு என்ன செய்யறாருன்னு பார்த்து அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அந்த காரியங்களை நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்தாலே துலாம் ராசிக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சோம்பேறித்தனங்கள் ஏற்படும். வேற பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரியங்களை தள்ளி வைக்காமல் அந்த காரியங்கள் இறங்குவது ரொம்ப சிறப்பானது. மகாலட்சுமி வழிபாடு செய்தால் ரொம்ப புண்ணியங்களை பெற முடியும். அதுபோல் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் சென்று இந்த பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரரை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய நந்தியையும் சிவனையும் வணங்கணும். நந்தி கொம்பின் நடுவில் சிவனை பார்ப்பது ரொம்ப புண்ணியம். அதாவது துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. வாய்ப்பு கிடைத்தால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சென்று நந்தியை வணங்குங்க. பிற தோஷம் பிறவியினால் வந்த தோஷங்களை நீக்குவதுதான் இந்த பிரதோஷம். பிரதோஷ வழிபாடு செஞ்சாலே ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கும். அது மாதிரி மகாலட்சுமி வழிபாடு லட்சுமியை வணங்கினாலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு தடைகளில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல. லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நமக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு காட்ட முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. விருச்சிக ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது 2024-25 வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் யோகங்களை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுடைய பார்வை நேராக விருச்சிக ராசியிலே விழுகிறது. இன்னைக்கு விருச்சிக ராசியை நேர் பார்வையாக அதாவது சமசப்தம பார்வை குருவுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. சமசப்தம குரு பார்வை விருச்சிக ராசியில் விழுவதனால் குறிப்பாக திருமண தடைகள் விலகும். ஏன்னா ஏற்கனவே திருமண தடைகள் விலகிட்டது போன கார்த்திகையிலேயே. எனக்கு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க தான் தேதி குறிச்சிருக்காங்க இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில். அதே போல் மார்கழியிலையும் பார்க்கும்போது உறுதியாகும், நிறைய விஷயங்கள் உறுதியாகும், நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அதே போல் 2ஆம் வீட்டில் சூரியன் புதன் இணைவதால் வாக்கு சாதுரியம் தனவர சாதுரியம் குடும்ப சாதுரியம் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்படும். வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும். நமக்கு வராமல் இருக்கக்கூடிய இந்த பாக்கி பணங்கள்லாம் நம்மளை வந்து சேரும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாயினாலும் நன்மைகள் உண்டு, சுக்கிரனினாலும் நன்மைகள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே. இருந்தாலும் இந்த செவ்வாயோட தன்மை வைத்து பார்க்கும்போது சில ரத்தம் சம்பந்தமான உபாதைகள் காயப்படுவதற்கோ இல்லை ரத்த ஓட்டம் குறைவதற்கோ இல்லை ஹார்ட்டில் சின்ன சின்ன வலிகளோ இல்லை செரிமான கோளாறுகளோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு சரிவீத உணவாக இருக்கணும், நல்ல உணவாக இருக்கணும். இந்த சாப்பிட்ட உணவு செரிக்குதா நம்ம உடம்புக்குள்ள போகுதா அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். வீணான விரைய செலவுகள் ஏற்படும். அதனால் செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இந்த செலவு அவசியம்தானா
இது கண்டிப்பாக நம்ம பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்த்து செய்வது நல்லது. அதே போல் வீணான பயணங்கள், அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகளும் வரும். அதெல்லாம் தவிர்த்தால் நீங்கள் முன்னேற்றத்துக்கு போக முடியும். இந்த செவ்வாயோட தன்மை பெற்றிருப்பதனால் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரங்கள் முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் மென்மேலும் சிறப்பான நிலைகள், முன்னேற்றங்களை அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் அந்த வீடியோவுக்கு யாருமே லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியிலே சூரியன் அமரக்கூடியது. தனுசு ராசியில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் சூரியன் அமர்கிறார். அது ஜென்ம சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராசியிலே சூரியன் அமர்வது ரொம்ப விசேஷமானது. அதோட கூட ஜனவரி 1 புதனும் இணைந்து, புதனும் சூரியனும் நட்பு பாலிக்கிறார்கள். பொதுவாக அந்த புதனோட சூரியன் இணையும் போது அது ஜென்மத்தில் வந்தால், ஜென்ம புதனாக வந்தால் சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகங்கள் வரும். இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் வரும். அதே போல் தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலில் அபரிவிதமான லாபங்களை பெறுவதற்கோ யோகங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு மறைவாக இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டில் விழுவதால் வாக்கு தனவரஸ்தானத்தில் விழுவதால் தனவரங்கள் ஏற்படும். அதே போல் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் திருமண தடைகள் நீங்கும். யாராவது தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் தட்டி போனால் அந்த திருமண தடை நீங்கி திருமண யோகங்கள் வரும். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ, அரசு வேலைக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலோ, இல்லை அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு முயற்சி செஞ்சதாலோ அதுக்கு யோகங்கள் வரும். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கான குரு பகவான் இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட தன்மையினாலும் பெரிய அளவு கெடுதல்கள் கிடையாது. ராகு கேதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே சனியினாலும் எந்த பாதிப்பு இல்லை. 3ஆம் இடத்தில் தான் சனி அமர்ந்திருக்கிறார். வலிமை ஸ்தானத்தில் சனி இருப்பதனால் நமக்கு எந்த கெடுபலன்களோ பாதிப்போ கிடையாது. இந்த சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் எப்படின்னு பார்த்தோம்னா, யார்கிட்டையாவது நம்ம வாக்குவாதம் பண்ணுறது, யார்கிட்டையாவது தேவையில்லாமல் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சிறு சண்டைகள் மட்டும் போகும். பெரிய அளவில் பாதகங்கள், பெரிய அளவு பாதிப்புகள், கெடுபலன்கள் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் குரு 6இல் மறைந்திருப்பதனால் போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும், வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஏதாவது சிறு சிறு விபத்துகளோ காயங்களோ சின்ன விரைய செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் போக்குவரத்துகளில் வெளியிடங்களுக்கு போகும்போதோ இல்லை யார்கிட்டையாவது பணம் கொடுக்கும்போதோ ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். பொதுவாக குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட குரு மறைவாக இருப்பதனால் சிறு சிறு உபாதைகள், உடல் உபாதைகள், சிறு சிறு காயங்கள், சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய குருட்சேத்திரங்கள் ஏதாவது இருந்தால் தென்திட்டை, ஆலங்குடி, திருச்செந்தூர் என்ற குருட்சேத்திரங்களை போய் வணங்கலாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ நவகிரகத்தில் இருக்க குருவையோ வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. மகர ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதச்சனி நடந்து கொண்டிருக்குது. சனி பாதச்சனியாக விலகி கொண்டிருக்கிறார். அதனால் சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, முகப்பொழிவு, தேஜஸ் ஏற்படும். அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றி நடைபோடுவார்கள். எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பெரியவர்கள் உயர் பதவியில் இருக்கவங்களோட நட்பு பாலிக்கணும் என்ற எண்ணம் வரும். நிதானம் ஏற்படும். பொறுமையாக நிதானமாக பதறாமல் அவசரப்படாமல் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்படும். அதே போல் இதுவரைக்கும் வராமல் இருந்த பணம், நம்ம யார்கிட்டயாவது பணம் கொடுத்தோ இல்லை எங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு, பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அந்த பண வரவு பாக்கிகள் நமக்கு சேரும். பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் வீண் வம்பு வழக்குகள் யாராவது நம்ம போயிருந்தாலோ அதில் அந்த வழக்குகளில் நம்ம வெற்றி கிடைக்கும். பைரவருடைய வழிபாடு செய்வது ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பது நமக்கு ஒரு சில கெடுதல் தரும். 3இல் ராகுவும்
9ல் கேது அமர்ந்திருப்பதனால சில பேருடைய திட்டுக்கள், சாபங்கள், மனக்கசப்புகள், பகை உணர்வுகள், வீண் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம மனதிலும் ஒரு பயம் ஏற்படும். இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் விலகும். மன ரீதியாக இருக்கக்கூடிய கோபங்கள் நீக்கும். இந்த பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது நம்மளை திட்டிக்கிட்டே இருந்தாலோ, சாபங்கள் கொடுத்தாலோ பைரவர் வழிபாடு செய்யுங்க. அந்த பைரவர் வழிபாடுனால நமக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள், நமக்கு வரக்கூடிய கோபதாபங்கள், மனக்கசப்புகள், திஷ்டிகள், திட்டுக்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி பெற முடியும். மகர ராசிக்கு சுவாமி சனி பகவான். இந்த சனியோட தாக்கம் குறைகிறது, அது ஒரு பெரிய நன்மை தரும். இருந்தாலும் ராகு கேதுக்கு இடையில சிறு சிறு குழப்பங்கள் இருக்குது. அதுவரை 12ல் சூரியன் மறைந்திருப்பதனாலும் பைரவர் வழிபாடு செய்வது நல்லது, விசேஷமானது. அதில் ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை ராகு காலத்தில் ஈவினிங் 4:30 to 6, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பைரவர் தரிசனம் பண்ணி பைரவர் வழிபட்டிங்கன்னா இன்னும் மேலும் சிறப்பான நன்மைகள், யோகத்தை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது கும்பராசியிலே இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் ஜென்ம சனிம்பாங்க. கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள், மந்தத்தன்மை ஏற்படும். சில காரியங்கள் செய்யும்போது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இரு மனதோடையே நம்ம செய்வோம். இது செய்யலாம், வேண்டாம், இது செஞ்சால் நல்லதா கெட்டதா என்ற குழப்பங்களிலே செய்வாங்க. அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்திருப்பதனாலும் சில ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும். குறிப்பாக தோல் சம்பந்தமான உபாதைகள், நரம்பு சம்பந்தமான உபாதைகள், இரத்த சம்பந்தமான உபாதைகள், ஜீரண சம்பந்தமான கோளாறுகள், முடி உதிர்வு, சில பெயின், உடம்போட வலிகள் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு சரிவிகிதமான உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நாம் எடுக்க வேண்டும். பணம் யார்கிட்டயாவது கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் பெரும்பாலும் நம்பக்கூடாது. யாரையும் நம்புவதால் நமக்கு ஏமாற்றங்கள், இழுபறிகள் ஏற்படும். குறிப்பாக அரசுக்கு வேலை வாங்கி தரேன், அரசாங்கத்தில் இல்லை வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மகிட்ட பணம் பறிப்பதற்கோ நம்முடைய மதியை மயக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதே போல் போக்குவரத்துகள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம், பொருட்கள் எங்கேயாவது வச்சுட்டு நமக்கு ஞாபக மறதி தேடுவதற்கான இருக்கும். அதனால் ரொம்ப ஞாபகமாக ஒவ்வொரு பொருளையும் கரெக்டான இடத்துல வைத்து கரெக்டாக எடுப்பது நன்மை தரும். இந்த கும்பராசி சேர்ந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள், நரம்பியல் சார்ந்த கோளாறுகள், கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது சிறு கோளாறுகள் வந்தால் அதுக்கு என்ன ஏதுன்னு உடனே வைத்தியம் பார்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். அதனால் ஒரு தடவை படித்தவொடனே ஞாபகமாக இருக்குன்னு நம்பிடாமல் 2-3 தடவை அதை எழுதி பார்க்குறது, மறுபடியும் திரும்பி 2-3 தடவை படிக்கிறது, ரீகால் பண்ணுறது ரொம்ப நன்மையை தரும். இந்த கும்பராசி சேர்ந்தவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க புதிதாக ஏதாவது தொழில் முதலீடுகளோ, புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம், இல்லை தொழிலை விரிவுபடுத்துகிறோன்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து, பதறாமல் யோசித்து முடிவெடுத்து செய்யணும். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சனியோட தாக்கம் இருக்கிறது. இந்த சனியோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சனிக்கிழமை அன்று விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா காரிய தடைகள் நீங்கும். அதே போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உடல் வலிமை மற்றும் மன வலிமை ஏற்படும். அதில் சனியோட தாக்கம் நீங்குவதற்கு மட்டும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீவித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதில் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் லைக் பண்ணால் தான் நாங்கள் பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்தில் விரய சனி அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சனி விரய சனியாக இருக்கிறார். அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு மீன ராசிக்கு. அதே போல் ஜென்மஸ்தானத்தில் ராகுவும் 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுப தடைகள் ஏற்படும். ஏதாவது திருமணமோ இல்லை இது குழந்தை பாக்கியமோ தட்டி போவோம். அதனால் மீன ராசியை சேர்ந்தவர்கள்
ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் யாருக்காவது ஏதாவது நம்பி கொடுத்தோம்னா அது திருப்பி வராது, தட்டி விட்டுரும். அவங்களே கொடுக்க நினைச்சாலும் கொடுக்க விடாது, தடை இருக்கணும். விரயஸ்தானி இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படும். கடன், நோய், பகை. கடன் ஏற்படும், தேவையற்ற விரை செலவுகள் வரும். பகை, யாரோட வாக்குவாதம் பண்ணுறதோ சண்டை போடுறதோ வரும். குறிப்பாக ஏதாவது தொழிலில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது, இல்லை உயர் அதிகாரிகளோட பகை ஏற்படும். அதனால் நம்மோட மேல் அதிகாரிகள், நம்மோட சக ஊழியர்கள்கிட்ட நம்ம எதுவும் பெருசாக வாக்குவாதம் பண்ணுறதோ அவங்கள பகைத்து கொள்ளவோ கூடாது. அதே போல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சமசப்தமத்தில் கேது அமர்ந்திருப்பதால், அதாவது 7ஆம் வீட்டில் கேது அமர்ந்து நேர் பார்வையாக மீனத்தை பார்ப்பதால் ஒரு சில கெடு பலன்கள் ஏற்படும். உடம்பில் நச்சுத்தன்மை ஏற்படும். குருவோட தன்மை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் 7ஆம் வீடுன்னு சொல்லப்படுற கன்னி ராசியை, அதாவது மீன ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி ராசியை குரு பார்க்கிறார். அந்த குரு பார்வை இருப்பதனால் ஒரு சில நன்மைகள் உண்டு. மற்றபடி சனியோட தாக்கமும் ராகு கேதுவோட தாக்கமும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக செயல்படணும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் யாரையும் நம்பும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறுவதற்கோ பணத்தை யார்ட்டையும் கொடுப்பதற்கோ ஏதாவது வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த காரியங்களையும் அணுக வேண்டும். அதே போல் நம்ம மேல் அதிகாரிகள்கிட்ட நம்ம பார்த்து பொறுமையாக பேசணும். யார்கிட்டையும் வீணான வாக்குவாதங்கள், மனக்கசப்பு ஏற்படும் போதோ பகை ஏற்படும் போதோ நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த சனியோட தாக்கம் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடும், ராகு கேதுவோட பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கை மற்றும் விநாயகர் வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அனுமன் ஜெயந்தி வரும். அந்த அனுமன் ஜெயந்தி அன்று போய் ஆஞ்சநேயர் வணங்குவது ரொம்ப விசேஷமானது. சனியோட தாக்கங்கள் நீங்கும். அதே போல் துர்க்கை மற்றும் விநாயகரை வணங்கும்போது, துர்க்கையை வணங்கும்போது ராகுவினால் வரக்கூடிய கெடுபலன்கள் விலகும். விநாயகரை வணங்கும்போது கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.